ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட, இங்கே பாருடா போஸ், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதனே தெரியல, ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் உன்னோட மனசையும் உன்னையும் நீ கட்டுக்கோப்போட வச்சிருக்கணும்டா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் கட்டுக்கோப்பாக தான் இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் இருந்துட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு, இங்கே பாருடா போஸ், அம்மா சொல்கிறத நீ அசால்ட்டா நினைக்காத, புடிபுடிக்குக்காரன் வந்து நைட்டு என்னெல்லாம் சொல்லிட்டு போனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க, அதை பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு, அதாவது இங்க பாருடா, நீயே உனக்கே தெரியாம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டுனா இது எல்லாமே போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாக்குறேன், என்னவே அசிங்கப்படுத்துறீங்களா, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன், அப்போ எப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பழிவாங்கிற எண்ணத்தோடையே நம்ம சாவித்திரி இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சூப்பரான ஐடியா போயிட்டு அதாவது தாமரை கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு உடனே தாமரை இருந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, தாமரை என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு காதலை வாங்காத மாதிரியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சாவித்திரிக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. தாமரை, இங்க பாருடி, எனக்கு பயமா இருக்கு, எதுக்காகடி இப்படி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, 10 நிமிஷமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ அப்படியே மரம் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியேம்மா, நான் இப்பதாம்மா உன்னை கவனிச்சேன், நான் உன்னை பார்க்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி, என்னதான் ஆச்சுன்னு சொல்லுடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு டவல் வேணும்னு கத்திக்கிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்து இது போஸ் மாமா தான் வந்து எனக்கு டவல் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படின்றாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக கேட்குவோம். அதுக்கப்புறம் இருமா, நான் சொல்கிற வரைக்கும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் பேசு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தாமரை சொல்கிறாங்க. இங்கே பாருடி, ஏதாச்சும் தப்பாக எது நடந்துக்கிட்டானா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாமா. இங்கே பாருங்கம்மா, நான் கொஞ்சம் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி சொல்லுடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் உன்னதான் டவல் கேட்டேன், ஆனா அவர் எடுத்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு இருக்காரு போல, அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்கப்போ அந்த கதவை வெளியில வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு, என்னை யாரையோ பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு, அதனால கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா போஸ் மாமா வந்து கீழே விழுறாரு, இதை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதோ வலிஞ்சு பேசினானா, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசி வச்சிருக்காமா, இதை வச்சு ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருடி, அவன் ரொம்ப மோசமான வண்டி, அவன்கிட்ட எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இதை வச்சே கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது ஒரு பொருளையை கிளப்பி கண்டிப்பா அவனோட கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்றாங்க. இங்க பாருடி, உன்னோட வாழ்க்கை எனக்கு முக்கியம், உன்னை பணைய வச்செல்லாம் இதை என்னால பண்ண முடியாது அப்படின்றாங்க. இங்க பாருமா, எனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, இங்க பாருடி, எதுவுமே ஆகாதுன்னு என்னால நம்ப முடியாது, என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்ல, எதுக்காகடி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, அதாவது இங்க பாருடி தாமரை, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணாம், கண்டிப்பா அவனோட உண்மை, அவனை பத்தி எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்ட சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணே சீன்னு சொல்லிட்டு போயிடும்டி, இவனெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்பாங்களா, கண்டிப்பா எவளுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, இவனை பத்தி முழுசா தெரிஞ்சவங்க நீயும் நானும் இருக்கோம்ல, கண்டிப்பா இந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட போய் சொன்னா அவளே கல்யாணத்தை நிறுத்த போறா, இதுக்கு எதுக்கடி உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கணும், இங்க பாருமா, இந்த விஷயத்த பண்ணா மட்டும்தான் கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கணும்னு எனக்கு தோணுது, ஏன்னா கண்டிப்பா ஈஸ்வரி அத்தையும் அந்த சித்ராவும் சேர்ந்து நிறைய பிளான் போட்டிருப்பாங்க, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவங்கன்னு எனக்கு தெரியும், அதனால நிறைய ஐடியாலாம் பண்ணியிருப்பாங்கம்மா, நம்ம இப்படி ஒன்று அதாவது இப்படி ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல, கண்டிப்பாக இதை நம்புவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, கண்டிப்பாக இது நடக்காதுன்னு தான் எனக்கு தோணுது, என்னன்னா நீ ஏற்கனவே சேது விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க, ப்ளீஸ் டி இதை நம்பாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அதாவது சேது மாமா விஷயத்தில் வேணா யாருமே நம்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இவர் விஷயத்தில் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு,
அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு இங்க பாருடா போஸ், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு சௌத்ரி கிட்ட இங்க பாருமா, நம்ம அவனுக்கு ஒரு மயக்க மருந்தை கலந்து கொடுத்துறேன் நான் ஜூஸ்ல, அதை கலந்து கொடுத்துட்டேன்னா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாமா. அந்த அவன் விழுந்துட்டானா அடுத்த நாள் காலையில தானே எழுந்திருப்பான். அதுக்கப்புறம் நீ எனக்கு எடுத்துட்ட, என்னோட வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போறேன்னு கேட்டு எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி அவனை என்னோட வழியில சிக்க வைக்கணுமா அப்படின்றாங்க. டே இங்க பாருடி, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா என்னடி பண்றது, இங்க பாருங்கம்மா, போஸ் அதாவது சேது மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியல, இப்போ போஸ் மாமாவை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானு, இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா தானே இருக்கும், இந்த வீட்டுக்கு மருமகளா ஆன மாதிரியும் ஆச்சு, இந்த வீட்டுக்காக சொந்தம் ஆன மாதிரியும் ஆச்சு இல்லம்மா அப்படின்றாங்க. இங்க பாருடி, இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணவே இல்லடி, இங்க பாருமா, இதனால் வரைக்கும் எனக்கும் தோணல, போஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குல்ல, இப்போ நான் யாரோ மாதிரி தானே நம்ம இந்த வீட்டுல இருக்கோம், இப்போ போஸ் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இந்த வீட்டுல நம்மளும் ஒருத்தர் ஆயிடுவோம்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, இப்ப என்னடனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலடி, நீ பேசுறது எனக்கு தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு, எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருமா, நம்ம வாழ்க்கையோட நல்லதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், இங்க பாருடி, இவனோட நல்லவன் பணக்காரனா உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி, இப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னடி அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பணத்துக்காக ஒரு பொறுக்கிய கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற தாமரை எங்க, நம்ம மலர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு இங்க பாருமா, நான் சொன்னது 100% உண்மை, இனிமே இதை தான் நான் பண்ண போறேன், நீ எனக்கு பக்கத்துணையா இருக்கணும், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம், அந்த கல்யாணம் நடக்கும், ஆனா என் கூட தான் அந்த கல்யாணம் நடக்கும் சரியா அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சௌத்ரி இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்காங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை பணைய வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேது இருந்துட்டு தமிழை அதாவது ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தன்னோட அப்பா உயிரை காப்பாத்தினது தமிழை தான் தெரிஞ்ச உடனே நம்ம சேதுக்கு தமிழ் மேல லவ் அதிகமாயிடுது, அவளை வந்து ஏத்துக்கிற நிலைமைக்கும் வந்துட்டாரு நம்ம சேது. இப்போ நம்ம போஸுக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த 1 கோடி ரூபாவை அவனுக்கு போய் சேரவே கூடாது, செய்யாத ஒன்றை செஞ்சேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெருமையை பீத்திட்டு திடுறானே, இவனை சும்மாவே விடக்கூடாது, இவ்வளோ கேடு கெட்டவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த கருப்பு மாமா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க மாமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே மாப்பிள்ள, நான் வீட்டுல தான்டா இருக்கேன், உன்னை தான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா உன்னை ஆளவே காணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சரிடா மாப்பிள்ள, எங்கடா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு மீட்டும் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு உடனே, என்னடா மாப்பிள்ள தனியா பேசணும்னு சொன்னா, அதுவும் வீட்டுல வச்சு பேசாம வெளியே கூப்பிட்டு இருக்கே, அப்படி ஒரு விஷயம், என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி அதாவது சேது இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இந்த போஸ் பையன் நம்ம அப்பாவை உயிரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு தெரியுறான்ல, அது அவன் போஸ் அப்பா உயிரை அவன் காப்பாத்தவே இல்லை அப்படின்றாங்க. என்னடா என்ன மாப்பிள்ள சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா மாமா, இந்த விஷயமே எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது. நேத்து பார்ட்டியில அவங்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தேன்ல, அவன் எல்லாத்துக்குமே ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டும் போதுதான் அவன் இது எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. இதை தமிழ் கிட்ட போயிட்டு கேட்டா, தமிழ் கிட்ட இருந்துதான் இந்த மருந்தை வந்து கொண்டு வந்திருக்கான், அதுவும் தமிழை தலையில அடிச்சுட்டு தமிழை மயக்கம் போட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட இருந்த மருந்தை எல்லாம் புடுங்கிட்டு வந்திருக்கான். இப்படி பண்ணவனுக்கு எப்படி நம்ம 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியும்? கண்டிப்பா இதை கொடுக்கவே கூடாது, எப்படியாவது இது தடுத்து நிறுத்தணுமாமா அப்படின்றாங்க. என்ன சொல்ற மாப்பிள்ள, நீ சொல்றத கேட்டாவே எனக்கு ஒரு மாதிரி பக்குனுது, இப்படியெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா மாப்பிள்ள, இப்படி எல்லாம் பண்றாங்களே, என்ன பண்றது, இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி ஆகணும், அப்பா கிட்ட சொல்லி இந்த விஷயத்த கண்டிப்பா அவனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறத நிறுத்தணும், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், இப்படியேப்பட்டவனை நம்ம வீட்டுல வைக்கவே கூடாது மாமா அப்படின்றாங்க. இங்க பாருடா மாப்பிள்ள,
கண்டிப்பா நீ சொல்றது உண்மை, உடனடியாவே நம்ம போயிட்டு மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு யோசிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு ஆதாரம் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்றது சேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா மாமா அதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டு அமைதியாவே நின்றுருந்தேன். இதுக்கு ஆதாரமா தான் நம்ம தமிழ் இருக்காளே, தமிழ் கண்டிப்பா தமிழ் வந்து சொன்னா எல்லாருமே நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கண்டிப்பா நம்புவாங்கடா, ஆனா இது முழுசா சாத்தியமா என்னன்னு தெரியலல்ல, இங்க பாருங்க மாமா, எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு என் மனசாட்சி கேட்காது, கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும், நம்ம வா மாமா போய் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பும் நம்ம சேதுவும் ரெண்டு பேருமே சேர்ந்து பெரிய வீட்டுக்கு போறாங்க. பெரிய வீட்டுக்கு போன உடனே அதாவது நம்ம ராஜாங்க இருந்துட்டு கட்சி வழியா வெளியே போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா கிட்ட கேட்கவும், அப்பதான் இருந்துட்டு இப்பதானே போனாரு அவன், இப்பதான் ராஜாங்கம் கட்சி வேலையா வெளியே போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான் சேதோ, என்னையா சேதோ ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அப்பத்தா, அப்பா வந்துட்டா எல்லார்கிட்டயும் இந்த ஒரு உண்மையை நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அப்பத்தா இருந்துட்டு என்னையா உண்மை, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் இல்ல, எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிய போகுது அவ்வளவுதான் அப்படின்றாங்க. இங்க பாரிய சேதோ, நீ ஏதோ உண்மை தெரிய போதுன்னா ஏதாவது பெரிய விஷயமா தானே இருக்கும், என்ன விஷயம்னு சொன்னா நான் அதுக்கு எதுக்காவது தயாராகும்ல அப்படின்றாங்க. இங்க பாரு சேதோ, ப்ளீஸ் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அப்பதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கல உங்களுக்கு, கண்டிப்பா அப்பா வந்தா சொல்றேன் அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து சன்னாசியும் நம்ம ராஜாங்கமும் உள்ள வராங்க. என்ன சேதோ, அப்பா வந்தா எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அப்பா நீங்க வரணும் தான் காத்துக்கிட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னையா விஷயம் சேதோ, சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதோ இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, உங்களோட உயிரை காப்பாத்தினது போஸ் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, ஆமா சேதோ, நான் போஸ் தான் இந்த எல்லாத்தையுமா பண்ணதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அப்போ இதனால என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, இதனால் வரைக்கும் எல்லாருமே அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் நானே அதுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இது எல்லாமே போய் போஸ் உங்களை காப்பாத்த வேலை அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம மோகனா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏதோ என்னையா சொல்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஆச்சு சொல்லு, எதுக்காக போஸ் காப்பாத்தலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்துல என்னாலே நம்ப முடியல தெரியுமா, நான் நேத்து அதாவது போஸுக்கு பார்ட்டி கொடுக்கும் போது அவன்கிட்ட கேட்ட கேள்வியில அவன் சொன்ன பதில தான் தெரிஞ்சிச்சு, அவன் காட்டுக்குள்ள போயிட்டு மருந்தெல்லாம் எடுக்கலன்னு சொல்லிட்டு, அவன்கிட்ட நீங்க கேளுங்க, அவன்கிட்ட கேட்டாவே உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேதோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கப்பா, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை, அந்த மருந்து எப்படியெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சித்தர் ஒரு வழிமுறையை சொல்லியிருந்தாரு, அந்த மருந்து எங்க இருக்குது, எதுல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டாலே அவங்க சொல்ற பதிலே அவர் எடுத்தானா எடுக்கலையான்னு உங்களுக்கே தெரியும்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கருப்பு கிட்ட, இங்க பாரு கருப்பு, ஈஸ்வரியையும் அதாவது போஸையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம கருப்பு இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டு உடனே ஈஸ்வரியையும் போஸையும் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே, மாமா சொல்லுங்க மாமா, என்ன விஷயம், எங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு வர சொன்னீங்களா, என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் போஸ் கிட்ட சில கேள்விகளால கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எதை பத்தி கேள்வி கேட்பாரு இவரு, அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு போஸ், நீ காட்டுக்குள்ள போனல, காட்டுக்குள்ள போகும்போது எப்படியெல்லாம் அங்க என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு, எப்படி அந்த மருந்தை எடுத்த, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தாண்டி நீ எப்படி அந்த மருந்தை எடுத்த, அந்த மருந்து எங்க இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பிரியப்பா இதெல்லாம் கேட்குறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன் அவ்வளோதான் அப்படின்றாங்க. இங்க பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த கஷ்டம் என்னென்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன,
நம்ம போஸ் வந்து பதறி, அதாவது தடுமாறி தடுமாறி எதையோ ஒளறி ஒளறி எதேதோ சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம போஸுக்கு அதாவது சேதுக்கு பயங்கரமா கோவம் வருது. கொஞ்ச நேரம் நிறுத்துடா, நீ மருந்தை எடுத்துட்டு வரலன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதை கேட்ட போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா என்னென்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேற எப்படி பேச சொல்ற, நீ வேற எப்படிதான் பேச சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கவும், ஆனா என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருடா, நீ காட்டுக்குள்ள போயிட்டு மருந்தை எடுத்துட்டு வரலன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் உன்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். நீ சொன்ன முறையிலெல்லாம் கண்டிப்பா அந்த மருந்தை எடுக்கவே முடியாது. தமிழ்ச்செல்வி மருந்து கொண்டு வந்துட்டு இருக்கப்போ அவ தலையிலேயே அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட வச்சுட்டு தானே நீ அவகிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்த, எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு அப்படி இடியே விழுந்த மாதிரிக்குது. இங்க பாருங்கப்பா, இந்த மருந்தை எடுத்துட்டு வந்தது தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வியை மண்டையிலேயே அடிச்சு அவளை மயக்கம் போட வச்சுட்டு தான் இந்த மருந்தவே அவன் கொண்டு வந்திருக்கான். இந்த விஷயம் நேற்று நைட்டு என்கிட்ட எப்படியெல்லாம் இந்த மருந்தை கொண்டு வந்தேன்னு கேட்டப்போதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட எதுக்காக காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தேன்னு கேள்வி கேட்டேன். அதுக்கு யாரும் என் தலையில அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால கண்டிப்பா இந்த போஸ் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ராஜாங்க வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாரு சேதோ, என் பையனுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே நீ உனக்கு அவ்வளவு பொறாமை இருக்குதா? உன்னோட தம்பி தானே, எதுக்காக இவ்வளவு பொறாமையா நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சேது வந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, எனக்கு யாரை நினைச்சோம் பொறாமெல்லாம் கிடையாது. என் தம்பி நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான் இப்ப வரைக்குமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு தான் கோவமா வருது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா சேது வந்து பொறாமையில தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். தனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையலைன்றதுக்காக பொறாமையில பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இருந்துட்டு அதாவது ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்துல அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு, சேது நீ சொல்றதெல்லாம் உண்மையாயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க அப்பதான், நம்ம தமிழ்ச்செல்வி மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம தலைமண்டமலி அடிச்சுட்டு இந்த மருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கான். இவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அதாவது யாரு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாருடா, மாசமா இருக்கிற பிள்ளையே நீ அடிச்சுட்டு வந்திருக்கியே, அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகுறது சொல்லு, யாரு பதில் சொல்றது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுக்கு பயங்கர கடுப்பாயிருது. அதுக்கப்புறம் நம்ம இங்க பாருங்கப்பா, நீங்க 1 கோடி ரூபாவா கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுங்க, அவதான் உங்க உயிரவே காப்பாத்தினது, உங்க மனசு திருப்தியாவும் ஆகும் அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு அதாவது இங்க பாரு சேதோ, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு இப்பதானே எனக்கு தெரியுது. அந்த 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு பொண்டாட்டி கிட்ட கொடுக்கணும், அதுக்காக தானே இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, என்னோட அப்பா உயிரை யாரு காப்பாத்தினாங்களோ அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும், அதனாலதான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க. இங்க பாருடா சேதோ, நீ பண்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட பொண்டாட்டிக்கு படிக்கிற செலவுக்கு வேணும், அதனால தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி வாயை திறந்து கேட்டிருந்தா மாமா என்ன கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு, கண்டிப்பா மாமா கொடுப்பாரு இல்ல, இப்போ எங்களுக்கு கொடுக்குற பணம் தான் உனக்கு கண்ணை உறுத்துதோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாருங்க சின்னம்மா, காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நீங்க அதவே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா உசுரை காப்பாத்துறதுக்காக 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுதான் உங்களோட பையன் போஸ் வந்து காப்பாத்தலையே, அதுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு சேதோ, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல சேதோ அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது வந்துட்டு, இங்க பாருங்க சின்னம்மா, நான் பண்றதுதான் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, இங்க பாரு போஸ், உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இப்போ அமைதியா விடுறேன். நீ பண்ணிருக்க காரியத்துக்கு கண்டிப்பா உன்னை சும்மாவே விட்டுருக்க கூடாது. எதனால சும்மா வர்றேன்னா, எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க மூஞ்ச பார்த்துன்னு மட்டும்தான் நான் கம்முன்னு இருக்கனே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. இங்க பாரு, உன்னோட கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ ஏதாச்சும் பேசுன உன்னை அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது போஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க பெரியப்பா, என் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறாமையில அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு போறாங்க. நீங்க அவங்க பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, உங்க உசுரை காப்பாத்துனது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத, அந்த ஜாட்டாடி தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
இதெல்லாம் கேட்ட போஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இங்க யாரும் எதுவும் பேச தேவையில்ல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு பயங்கர கோவமா போஸை இழுத்துக்கிட்டு ரூமுக்கு போறாங்க. இங்க பாருடா, நான் நேத்தே சொன்ன சூதாட்சி இருடா, நீ போதையில ஏதாவது உளறி வைக்க போறடான்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொன்னேன். ஆனா நீ அதை கேட்டியாடா? கேட்காம ஆடிட்டு திரிஞ்சியடே. இப்ப பாத்தியா, அந்த 1 கோடி ரூபாய் நம்மளை விட்டு போயிடுச்சு. கண்டிப்பா அவர் கொடுக்கவே மாட்டாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்க கூடாதுன்றதுக்காக எத்தனை பேரு நம்ம நம்ம வாழ்க்கையில தலையிடுறாங்க பாத்தியம்மா. எப்பவுமே பீரோ கடையில கூட தூராதவன் இப்போ பீரோ கடையில தூந்துக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பெரியப்பா கிட்ட பேசி எப்படியாவது அந்த 1 கோடி ரூபாவை நமக்கே வர மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தாமரை கால் பண்ணுறாங்க. தாமரை கால் பண்ண உடனே நம்ம போஸ் முஞ்சில் அப்படியே பெட்டர் மாஸ் லைட்டு எரியுது. மா, என்னோட ஸ்வீட் பேபி கால் பண்ணுதுமா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, நீ அவகிட்டையாவது ஒழுங்காக நடந்துக்கோ. நீ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படியாவது கெட்டுப்போ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா கல்யாணம் நடந்து முடிக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்தாவே மட்டும் போதும் அப்படின்றாங்க. இங்க பாருமா, நான் தான் சொல்லிட்டேன்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாமரை கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாமரை கால் பண்றதை பார்த்து, இங்க பாருமா, எனக்கு அவ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாவும். அதுக்கப்புறம் என்ன, ஃபோனை அட்டன் பண்ணிட்டு சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. டே பாஸ், கொஞ்ச நேரம் நில்லுடா, இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சித்ரா கிட்ட, இங்க அவன் ஏதோ தாமரன்னு பேசிக்கிட்டு போனானேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மா, அந்த பொண்ணு காவியா பொண்ணுக்கு ஏதோ ஸ்வீட் பேபி, அந்த பேபி, இந்த பேபின்னு என்னென்னமோ சொல்லி கூப்பிடுறான். இப்போ இந்த பெரிய செல்லமா வச்சிருப்பான், விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி என்னமோ பண்ணிட்டு போறான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு நம்ம தாமரை இருந்துட்டு ஈஸ்வரிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. போஸுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. போஸ் வந்து ஃபோனை எடுக்காதுன்னு நினச்சி, இவன் ஏதாச்சும் உஷாராயிட்டானா, எதுக்கு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஃபோன் வருது நம்ம தாமரைக்கு. ஃபோன் வந்த உடனே அட்டன் பண்ணி, என்ன மாமா, நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு மாமா, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை தாமரை, அம்மா பக்கத்தில் இருந்தாங்களா, அதனால தான் ஃபோனை எடுக்கல. சொல்லு தாமரை, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன மாமா, ஒரே வீட்டில் இருக்கோம், எப்படி இருக்கன்னெல்லாம் கேட்குறீங்களே. இல்லை தாமரை, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியலையா, அதனால தான் எப்படி இருக்கன்னு கேட்டுட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்படி இருந்தோம் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், என்கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசுங்க மாமா, நான் ஒவ்வொன்றுத்தையா ரசிச்சு கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் இருந்துட்டு, என்ன தாமரை, நீ இப்படி ஓப்பன் டைப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல தாமரை, எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் உன்னவே கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன் தெரியுமா. இப்ப பாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு தாமரை, கண்டிப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நான் அப்பப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் சரியா அப்படின்றாங்க. போமாம்மா, நீ என்னை மட்டும் விட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை வச்சுக்கிறேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம போஸ் இருந்துட்டு, தாமரை, நீ எதுக்காக அப்படின்னு நினைக்கிற, கண்டிப்பா அப்படியெல்லாம் இல்லை, என்னோட மனசுக்கு பிடிச்சவளோட நான் இருக்கேன், அதை தப்பா பேச முடியுமா சொல்லு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, உங்களை நான் பார்க்கணும் போல இருக்கு, அம்மா இப்போ ரூம்ல இல்லை, நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு, என்ன தாமரை சொல்ற, உண்மையா வீட்டில் ரூம்ல யாருமே இல்லையா, இதாவது வீட்டில் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா, என்ன மாமா நீங்களே வந்து காலையில கேட்டீங்க, ஆனா இப்போ நானா வர சொல்லும் போது இப்போ யாராச்சும் பார்த்துட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே போமாம்மா, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல, நான் ஃபோனை வைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸுக்கு இருந்துட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என்ன தாமரை நீ அவ்வளோ கோவப்படுற, நான் மாமா உனக்காக வரமாட்டேன், நான் கண்டிப்பாக வருவேன், வீட்டில் ஏதாவது மாட்டிக்கினா நீ ஏதாச்சும் சமாளிச்சிருவல்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே
எனர்ஜியோட தாமரை ரூமுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு அதாவது போஸை பார்த்துட்டு, டே போஸ் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அக்கா சொல்லுக்கா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கடா போற, எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான வேலையா போறேன், இப்போ என்ன என்ன விஷயம்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லடா நீ எங்க போறேன்னு கேட்கலான்னு தான் பண்ணேன், கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. இங்க பாருக்கா என்னை எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு, இங்க பாருக்கா இன்னும் நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன் போக்கா அப்படின்றாங்க. சரிடா சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோட தாமரை ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு உடனே நம்ம தாமரை இருந்துட்டு ஜூஸ்ல வந்து அந்த மருந்தை கலந்து வச்சிருக்காங்க. அந்த ஜூஸ்ல வந்து மருந்தை கலந்து வச்சுட்டு அழகா அதை ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போன உடனே நம்ம தாமரை இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுற மாதிரி நகத்தெல்லாம் கையாலே கிள்ளிக்கிட்டு ஒரு மாதிரி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தாமரை என்னாச்சு தாமரை, வெக்கப்படுறியா, நீ வெக்கப்படுற போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா, ஐஸ்வர்யா ராயே நீ மிஞ்சிருவ, அந்த அளவுக்கு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா ஒரு மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை வந்துட்டு அந்த ஜூஸை எடுத்துட்டு நம்ம போஸ்கிட் கையில் கொடுக்குறாங்க. போஸும் அந்த ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவித்திரி இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தாமரை நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இவன் ஏதோ உன்னை பண்ணிடுவானோன்னு நினச்சி ரொம்ப பயத்தில் இருந்தேன், கண்டிப்பாக இவன் எதுவும் பண்ண மாட்டாமாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தாமரை இருந்துட்டு போட்ட வலையில் நம்ம போஸும் சிக்கிட்டாரு. இதுக்கு மேலே தாமரை என்ன ஐடியா பண்ணி என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.